ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் மரங்களின் நிழலிலே 2 சிங்க குட்டிகளுடன் முயல், குரங்கு, மான், ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை மற்றும் கரடி குட்டிகள் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தன. அப்போது 2 சிங்க குட்டிகள் ஓடி புதர் மறைவில் ஒளிந்து கொள்ள அவற்றை கண்டுபிடிக்க வரிக்குதிரை பின்னாலே ஓடியது. கரடியின் கண்காணிப்பில் சிங்க குட்டிகளுடன் மற்ற விலங்குகளின் குட்டிகளும் பயமின்றி விளையாடிக் கொண்டிருந்தன. இந்த காட்சியை தூரத்திலிருந்த ஆச்சரியத்துடன் பார்த்த ஒரு குட்டி யானை கரடியை நோக்கி வந்தது. தன் அருகில் வந்து நின்ற குட்டி யானையிடம் கரடி, உன்னை நான் இந்த காட்டில் பார்த்ததே இல்லையே, யார் நீ? கரடி அண்ணா, நான் பக்கத்து காட்டிலிருந்து தண்ணீர் தேடி வருகிறேன். இந்த சிங்கக்குட்டிகளிடம் மற்ற விலங்குகளின் குட்டிகள் விளையாடுவது எப்படி சாத்தியம்? என்னால் நம்ப முடியவில்லை. அது ஒரு பெரிய கதை. வா, நாம் சற்று தள்ளி போய் பேசுவோம். இருவரும் சற்று தூரம் தள்ளி சென்றனர். இந்த 2 சிங்க குட்டிகளும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள். அவைகளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் நாங்கள் வளர்த்து வருகிறோம். இது எங்கள் சிங்க ராஜாவிற்கு நாங்கள் செய்யும் நன்றி கடன். கரடி நடந்ததை சொல்ல சொல்ல ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த குட்டி யானையின் மனத்திரையில் காட்சிகள் தோன்றின. 1 வருடத்திற்கு முன் சிறிய தன் குட்டிகளுடன் சிங்கராஜாவிற்காக காத்திருந்தது சிங்கராணி. குகைக்கு வெளியே இருவரும் வந்தனர். நீங்கள் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? நமக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் மற்ற விலங்குகளின் குழந்தைகளும் நம் குழந்தைகளும் ஒன்று என நினைத்தேன். எனவே வேட்டையாட மனமில்லை. இனி நான் வேட்டைக்கு செல்வதில்லை. இதன் மூலம் விலங்குகளுக்கிடையிலே இருக்கும் பயத்தையும் பகையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். நம் காடே ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடும். இதுதான் என்னுடைய சிந்தனை. அன்புள்ளவரே, உங்கள் சொல்லை நான் மீற மாட்டேன். நீங்கள் நினைத்ததை செயல்படுத்துங்கள். That is unbelievable. மேலும் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தது கரடி. அனைவரையும் அழைத்து பேசியது சிங்கம். இன்று முதல் நம் காட்டில் யாரும் வேட்டையாடக்கூடாது. இட் இஸ் மை ஆர்டர். சிங்கம் கிளம்பி சென்றது. நாட்கள் கடந்தன. காட்டில் அமைதி மலர்ந்தது. ஓநாயும் ஆடும், புலியும் பசுவும், நாயும் முயலும் ஒற்றுமையுடன் காட்டில் வலம் வந்தன. ஒரு நாள் எல்லோருக்கும் அதிர்ச்சியான நாளாக விடிந்தது. சிங்கத்தின் குட்டிகள் கல்லால் முடிய குகை முன் விளையாடுவதைக் கண்ட முயல் திடுக்கிட்டது. அதிர்ச்சி அடைந்த விலங்குகளும் பறவைகளும் சிங்கராஜாவையும் ராணியையும் தேடி காட்டினுள் அலைந்தன. எங்குமே அவர்கள் தென்படவே இல்லை. மெல்ல காட்டை பயம் கவ்வியது. சிங்கக்குட்டிகளை பாதுகாப்பாக வளர்க்க முடிவெடுத்தன. கரடி சொல்லியதை கேட்ட குட்டி யானையும் கரடியும் தேம்பி அழுதன. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.